பிரில்லியன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஆகஸ்ட் 11 2020 ஹிந்து எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எடிட்டோரியல்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜயவாடா ஆந்திர பிரதேஷ்ல ஏற்பட்ட ஒரு தீ விபத்து. அதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு COVID-19 பேஷண்ட்ஸை வந்து பாத்துக்கிறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு அதை வந்து குத்தகைக்கு எடுத்து அந்த இடத்துல வந்து COVID-19 பேஷண்ட்ஸ் வச்சு பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அங்க நடந்த எதிர்பாராத விதமான தீ விபத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பீப்புள்ஸ் வந்து அதுல இறந்துட்டாங்க, நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதை பத்தின ஒரு எடிட்டோரியல் தான் இது. பிளஸ் குஜராத்லயுமே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஐசியூல வந்து தீ பிடிச்சிருச்சு. ஸோ அங்கேயும் COVID-19 பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பிளஸ் ஐசியூன்னா உங்களுக்கு தெரியுமே. ஸோ அங்கேயும் வந்து தீ பிடிச்சிட்டு அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ரெண்டுமே ஹாஸ்பிட்டல் பேஸ்டு நியூஸ் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த எடிட்டோரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஹாஸ்பிட்டல்ஸ் அஃபியர் ஆன் லேக் ஆஃப் சேஃப்டி இன் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபியர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரிஞ்சு கொண்டுட்டு இருக்கு, எரியுது, பேர்ன் அப்படின்னா அதை வந்து அஃபயர்னு சொல்லுவாங்க, எரியுறது. ஓகேவா? ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏற்பட்ட தீ விபத்து. ஓகேவா? ஸோ என்ன இது காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்ல சேஃப்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத இந்த சம்பவம்லாம் எடுத்து காட்டுதுன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்காங்க. சப்டைட்டில் பாருங்க, ஹெல்த் கேர் சென்டர்ஸ் லேக் ஃபயர் சேஃப்டி பிகாஸ் கவர்மெண்ட்ஸ் பே லிப் சர்வீஸ் டு ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல இந்த பே லிப் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஒன்னு செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அதுக்காக எதுவுமே செய்யாம சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது. அவங்க வந்து அக்ரி பண்ணிக்கிட்டேன், அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே கண்டுக்காம அப்படியே விட்டுறது, அதான் பே லிப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் கேர் சென்டர்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபயர் சேஃப்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஏற்கனவே டைட்டில்லையும் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரெகுலேஷன் இருக்கும் இல்லையா, ஒழுங்குபடுத்துறதுக்காக சீராய்வாங்கல்ல, முன்னாடி உங்களுக்கு அனுமதி கொடுக்கலாமா, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அதுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து செக் பண்ணிட்டு தானே அதுக்கு வந்து ஓகே பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் வந்து பே லிப் சர்வீஸ்னா ஏனோ தானோன்னு செயல்படுது, அதை வந்து உருப்படியா பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. The shocking death of at least 19 people in special facilities for COVID-19 management in Vijayawada and Ahmedabad have exposed the deep rot and regulatory process for institutional and commercial building safety அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 19 பீப்புள் வந்து இறந்துட்டாங்க பார்த்தீங்களா? ரெண்டையுமே சொல்றாங்க, விஜயவாடாலையும் பிளஸ் குஜராத் அகமதாபாத்லையும் வந்து இறந்து போனவங்க டோட்டலாக 19 பீப்புள் வந்துட்டு அது ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது என்னத்தை தான் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் கமர்ஷியல் பில்டிங் இதுக்கெல்லாம் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் முன்னாடி அந்த ரெகுலேட்டரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒழுங்கு பார்த்துட்டு தானே ஓகே பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே டீப் ராட், ரொம்பவே அழுகுல நிலையில், மீன்ஸ் ரொம்பவே செதஞ்சு போயிருக்கு, உருப்படியா பண்ணாதனால தான் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. While 11 died in Andhra Pradesh incidents where a hotel had been taken over by a private hospital to run a COVID-19 care center, 9 patients perished in the blaze in the Gujarat Hospital Intensive Care Unit அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல அந்த தீ விபத்து இருக்கு பார்த்தீங்களா, ஹோட்டல் நம்ம பார்த்துருந்தோம், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் எடுத்திருந்தாங்க COVID-19 பேஷண்ட்ஸ்க்காக. ஸோ அங்கே 11 பேர் இறந்துட்டாங்க அந்த தீ விபத்தில். அதே மாதிரி குஜராத்தில் ஒரு குஜராத் ஐசியூல ஏற்பட்ட அந்த தீ, ஓகேவா? பிளேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எரியும் தீ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிளேஸ் அப்படின்னா, பெரிஷ் அப்படின்னா திடீர்னு ஒரு சடன் வே, ஒரு வயலண்ட்னால இறந்து போயிருது, திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, கொடூரமா வயலண்டா அந்த மாதிரி இறந்து போறது வந்து பெரிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அங்க குஜராத்ல அந்த ஐசியூல ஏற்பட்ட தீ விபத்துல வந்துட்டு 9 பேஷண்ட்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. These ghastly incidents, which claimed the lives of those who were getting treatment or recovering from an infection in supposedly secure conditions, bear the lack of preparedness among states to manage the expanding pandemic and hasty contracting procedures அப்படின்றாங்க. ஸோ இதில் இந்த கேஸ்லி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரமானன்னு சொல்லுவோம் இல்லையா, காசிங் கிரேட் ஃபியர், கோரமான, அதுதான் வந்து கேஸ்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இங்கே பாருங்க, லே பேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இடியம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒரு ஃபீலிங்கை வந்து ரிவீல் பண்ணுறது, ஓகேவா, வெளியில கொண்டு வரது, வெட்ட வெளிச்சமாக்குறது, அதுதான் லேபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோரமான இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய பீப்புளோட லைஃப்பை வந்து பாதிச்சிருக்கு. ஆல்ரெடி அவங்கெல்லாம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் எப்படியாவது குணமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்க, இல்லைன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது எதை தான் வெளியில் எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேபர் எதை தான் வெட்ட வெளிச்சமாக காட்டுதுன்னா, இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த
மாதிரி அதிகமாயிட்டு போயிட்டு இருக்க பேண்டமிக்கு வந்து தேவையான வசதிகளை செஞ்சுக்கல, ப்ரிப்பேர்ட் ஆகல அப்படிங்கிறத காட்டுது. அதே சமயம் அவசரமான கான்ட்ராக்டிங் ப்ரொசீஜர்ஸ் வேக வேகமா எதுவுமே அந்த ஒழுங்குமுறைகள்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் நிறுவ போறாங்கன்னா அதுக்கான என்னென்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் வந்து செக் பண்ணணுமோ அதெல்லாம் உருப்படியா பண்ணாம விடுறது தான் காரணமா அமையுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. In a familiar pattern, civic and fire authorities who are expected to monitor the safety of such buildings have sought to pin responsibility for the carnage on the owners of ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கர்னேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், ஒரு படுகொலை, அதுதான் வந்து கர்னேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிவிக் அண்ட் ஃபயர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒழுங்குபடுத்துறதுக்காக ஃபயர் சேஃப்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கா அந்த பில்டிங்லாம் செக் பண்ண வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த பில்டிங்கை வந்து கரெக்டான முறையில் வந்து செக் பண்ணாமல் விட்டுட்டு, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போவாங்க பார்த்தீங்களா, இப்போ இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த பில்டிங்கான ஓனர்ஸ் வந்து படுகொலை பண்ணுறதுக்கு காரணம் இவங்க அமைச்சிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ அதுவும் ஒரு மாதிரி நம்ம சரியான பில்டிங் வந்து கரெக்டான முறையில செக் பண்ணாம விட்டா அதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு தானே, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்கோட ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவங்க பண்றதுக்கு காரணமா அமைச்சு தந்தது யாருன்னா அந்த பில்டிங்ஸை செக் பண்ண வந்து அந்த சிவிக் அண்ட் ஃபயர் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. They are being held responsible for failure to obtain a no objection certificate or in case of the hotel turned COVID-19 care center carrying out electrical upgrades for safety அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்னொரு ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் மாற்றிக்கிறோம், ஒரு பில்டிங்கை எங்கள் தேவைக்காக ஹாஸ்பிட்டல்லாம் மாற்றிக்கிறோம், COVID-19 பேஷண்ட்ஸை வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஹெல்த் கேர் சென்டராக ஒரு பில்டிங்கை மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்கள சேர்ந்தது தான். ஸோ அதுக்கான எல்லா காரணிகளும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அங்கேயும் அவங்க தவறி இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. This is clearly untenable, as the Supreme Court of India observed about a decade ago in the Abkhar Cinema fire tragedy case in Delhi, pulling up authorities including the Union Home Ministry for abdicating responsibility and passing the buck onto the management of the institution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாசிங் த பக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃப்ரேசல் மீன்ஸ் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னொருத்தவங்ககிட்ட செலுத்தி விடுறது. ஷிஃப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சம்திங் டு சம்வன், அதாவது இன்னொருத்தவங்க கிட்ட பாஸ் பண்ணிடுறது. நம்ம இல்லை அவன் தான் காரணம் அப்படின்னு அவன் தலையில போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து பாஸ் த பக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அப்டிகேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கைவிடுறது, ஒரு விஷயத்தை அப்படியே கைவிட்டுறது, அதுதான் வந்து அப்டிகேட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன அப்கார் சினிமா ஃபயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ரீசெண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு ஃபயர் இன்சிடென்ட், ரொம்ப மோசமாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்கார் சினிமா இன் கிரீன் பார்க் டெல்லி, அங்கே வந்து திடீர்னு ஒரு ஃபயர் ஆயிடுச்சு. அதில் வந்து மூச்சு விட முடியாமையே நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க அந்த ஃபயரில். ஸோ அது வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டு அதுக்கான ஒரு அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க இறந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் சேர்ந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ரீசெண்டாக, அது எந்த வருஷன்றது எனக்கு ஞாபகம் இல்லை, வந்து சுப்ரீம் கோர்ட்டே இதெல்லாம் தப்பு தான் சொல்லி அவங்களுக்கு தேவையான அந்த பணம் என்ன சொல்லுவாங்க, அந்த எவ்வளோ ரூபா அந்த செலவாச்சு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தேவையான அவங்க குடும்பம் வாழ்கிறதுக்கு தேவையான அந்த பணத்தை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த கேஸில். ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு கேஸ். சரிங்களா, ஓகே. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு வார்த்தை இருக்குது, அன்டெனபிள் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதுதான் அன்டெனபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. இது வந்து இந்த இப்படி நடக்கிற ஒரு விஷயம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஏற்படுற தீ விபத்தெல்லாம். அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அப்கார் சினிமா கேஸில் வந்துட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிஸ் இன்க்ளூடிங் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி முதற்கண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னொருத்தவங்க தலையில் போட்டது மீன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் இருப்பாங்களே, அந்த ஃபயர் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கோட மேனேஜ்மெண்ட் மேலே தூக்கி பழிய போட்ட எல்லா ஆஃபீஸர்ஸ் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி முதற்கொண்டு கேள்வி கேட்டு அதுக்கான நியாயமான விஷயத்தை பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இப்போவும் ஏன் அசால்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. In the Ahmedabad ICU blaze, patients expected the institution to offer the highest levels of safety but suffered as it was ill-equipped to fight a fire அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி அகமதாபாத்தில் வந்துட்டு ஐசியூ பிளேஸ்னா சொல்லணும் தீ இல்லைங்களா. ஸோ பேஷண்ட்ஸ்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சேஃப்டியான பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னு நம்பி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஃபயரை கூட ஃபைட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் அவங்க கிட்ட கிடையாது அப்படின்ற விஷயம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
Safety regulation of buildings used for healthcare delivery is a subset of the overall need to regulate hospitals, and states should use the recent deadly fire as the occasion to launch much delayed reform அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ரெகுலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எந்த அளவுக்கு நம்ம அந்த இதெல்லாம் செக் பண்ணுவோமோ அதுக்கு பாதியாவது இந்த பில்டிங்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். அதாவது திடீர்னு அவசரமாக நம்ம அமைச்சிக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து, ஸோ அந்த மாதிரியான பில்டிங்ஸ்லையும் சேஃப்டி ரெகுலேஷன் அந்த அளவுக்கு கேர் கொடுத்து பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ண வேண்டியது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இருந்தபோதும் அட்லீஸ்ட் இந்த ஃபயர் இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிலே ஆன அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம். இந்த அப்சன்ஸ் ஆஃப் சேஃப்டி சிஸ்டம் மெனி டைட் ஆஃப் ஃபயர் அண்ட் ஸ்மோக் இன்ஹலேஷன் while those who survived had nothing but luck to count on அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரியான சேஃப்டி சிஸ்டம் சரியில்லாத காரணத்தால் நிறைய பேர் வந்து இறந்துருக்குறாங்க. அந்த என்ன சொல்றது, மூச்சு விட முடியாம அந்த மாதிரியான விஷயங்களால இறந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கொடூரமான சம்பவத்திலையும் பொழைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து என்னன்னு சொல்றது, அவங்கலாம் லக்கு, அவ்வளோதான், அதை தவிர சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, இங்கே பாருங்க, had nothing but luck to count on அப்படின்னா பொழைச்சவங்களுக்கு அவங்களோட லக்கு தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. This situation cannot be allowed to continue. The National Building Code of India with additional fire safety provision for hospitals is the basis for hospital accreditation system, but these should be made mandatory and enforced in all states அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ஒரு சுச்சுவேஷன் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு நேஷனல் பில்டிங் கோட்னு நம்ம வச்சிருப்போம் இல்லையா, ஒரு பில்டிங்னா இந்த சேஃப்டி சிஸ்டம்ஸ்லாம் வச்சிருந்துருக்கணும், இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் இருக்கணும், ஃபயர் வந்தால் இந்த இதெல்லாம் வச்சிருக்கணும். நம்ம கூட பார்த்தப்போ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பில்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக நாடு முழுக்க அந்த ஹாஸ்பிட்டல் அக்ரிடேஷன் சிஸ்டம், அந்த அங்கீகாரம், அந்த சிஸ்டம், அதெல்லாம் எல்லா ஸ்டேட்லயும் வந்து கரெக்டா பண்ண வேண்டியது அவசியம், பண்ணணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, if smoke alarms and sprinkler system along with local firefighting aids are available, loss of life can be eliminated. All patients should also be covered by substantial life insurance அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங்லையும் அந்த ஸ்மோக் அலாரம் சிஸ்டம் வரும் இல்லையா, திடீர்னு ஃபயர் வந்தாவோ அந்த குறிப்பிட்ட லெவல் ஸ்மோக் வந்தாவோ உடனே அந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அலாரம் அடிச்சுக்கிட்டே அந்த ஒரு தெளிப்பான் மாதிரி, தண்ணி தெளிப்பான் மாதிரி சுத்தும், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த சிஸ்டம் பிளஸ் அந்த மாதிரி டக்குன்னு பக்கத்துலேயே அந்த ஃபயர் ஃபைட்டிங் ஏஜ் தேவையான ஒரு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்வளோ பேர் இருக்கணும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டான முறையில் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம நிறைய பேர்த்த இறந்துருக்க மாட்டோம், இழக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா பேஷண்ட்ஸும் வந்து ஒரு கணிசமான லைஃப் இன்சூரன்ஸ்னால கவர் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவாக்குவேஷன் சிஸ்டம் ஃபார் ஐசியூ பேஷண்ட். Evacuation system for ICU patients need to be part of the building design. Often hospital buildings are regularized for unapproved construction by state governments acting thoughtlessly அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ எவாக்குவேஷனா வெளியிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஐசியூ பேஷண்ட்ஸை வைக்கிற அந்த பில்டிங் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும், அதுதான் முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸை ஒழுங்குபடுத்துகிற அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் செக் பண்ணும்போது ஒரு அன்அப்ரூவ்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கவர்மெண்ட் அசால்ட்டாக வந்து அப்ரூவல் கொடுக்குறது வந்து ரொம்பவே தவறான செயல் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Schemes introduced to regularize building violations are clearly antisocial in character. The many fires in institutional buildings under their terrible toll should lead to a full inspection of all such facilities for safety with civil society keeping up the pressure on governments to act அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பில்டிங்ஸ் வயலேஷன் இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக ரெகுலரைஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ்லையும் சரி மற்ற பில்டிங்ஸ்லையும் சரி இந்த மாதிரி ஃபயர் இன்சிடென்ட்ஸ்லாம் ஏற்படுது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி ஏன் ஏற்படுது, என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் குறையுது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் இன்ஸ்பெக்ஷன், ஒரு ஃபுல் எக்ஸாமின் பண்ணி மேற்கொண்டு இதெல்லாம் ஆகாமல் தடுக்கிறது தான் வந்துட்டு தடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து கவர்மெண்ட்டுக்கு இப்போ போய் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் மூலமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை கவனிச்சிருப்பாங்க, அதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகேவா, ஸோ இதான் இன்னைக்கான எடிட்டோரியல். இதோட எல்லா வேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சிருக்கேன், கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே பிரில்லியன்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிடுங்க. See you soon, bye.